ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண நான் உங்களுக்கு கைடாக இருப்பேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கிடைக்கிற கண்டென்ட் கண்டிப்பாகவே உங்களை ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு, இதை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் என்னென்ன அதெல்லாம் நடந்ததா இல்லையா அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 24,720. ஒரு ஃப்ளாட் ஓப்பன். ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 24,722. ஆனாலுமே ப்ரீவியஸ் டேவோட ஹை அப்படின்றது 24,736 அங்கே தான் இருந்திருக்கு. ஸோ ஹை பக்கத்துலேயே தான் க்ளோஸ் ஆகிருந்தது, அந்த க்ளோஸ் பக்கத்துலேயே தான் ஓப்பன் ஆகிருந்தது. ஆனால் அதுக்கடுத்து என்ன நடந்தது அப்படின்னா ஓப்பன் ஹை அப்படின்ற விஷயம் செட்டில் ஆகி மார்க்கெட் டைரெக்டாக ஃபால் ஆகிடுச்சு. ஃபால் ஆனது எங்கே ஸ்டாப் ஆகிருக்குன்னு பாருங்கள். எக்ஸாக்டாக நாம் கொடுத்துருக்க அந்த S2, அந்த S2வில் தான் டைரெக்டாக ஸ்டாப் ஆகிருக்கு. சொல்லப்போனால் மார்க்கெட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலில் 9:30 கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நாம் கொடுத்துருந்த அந்த S1ல் தான் ஒரு க்ரீன் கேண்டில் போடுறோம். ஃபஸ்ட்டு 3 கேண்டில் ரெட் கேண்டிலாக போட்டாலுமே 4வது கேண்டிலுக்கு எக்ஸாக்டாக நம்மளோட S1 அந்த இடத்துல தான் க்ரீன் கேண்டில் போடுறான். நாம் ஏன் இந்த லெவல் பை செல் பண்ணக்கூடிய லெவல் கிடையாது அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்றதுக்கு இது முக்கியமான காரணம். நாம் இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒரு கால் புட், இந்த 2 ஸ்ட்ரைக்குங்களோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் நாம் இந்த லெவல்ஸ் எடுக்கிறோம். அதுக்கு பின்னாடி நிறைய லாஜிக்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அப்படின்ற பட்சத்தில் வெறும்னே இந்த லெவல்ஸை வச்சு என்ட்ரி எடுக்காதீங்க அப்படின்றத நாம் அதுக்கு தான் சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் போடுறான் அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி யாராவது நினச்சிருந்தீங்களா? என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியே நீங்கள் ப்ராப்பராக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அந்த ஒரு கேண்டில் சப்போர்ட் க்ரீன் கேண்டிலாக முடிச்சிருக்கானா, அந்த கேண்டிலோட ஹையை அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கானா அப்படின்றதெல்லாம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ராப்பராக கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து ட்ரேட் எடுக்கிறவங்க கூட. அதையும் பார்க்காம அந்த இடத்துல ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்லை, அப்படி தான் சொல்லி ஆகணும். நம்ம ஆல்ரெடி சொல்கிறது எப்போவுமே இந்த லெவல்ஸ் எதுவும் பை செல் பண்ணக்கூடிய லெவல்ஸ் கிடையாது அப்படின்றது. அந்த லெவலில் ஏன் ஒரு க்ரீன் கேண்டில் போட்டால் தொடர்ந்து ஏன் மேலே போகலை அப்படின்ற லாஜிக்கை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எக்ஸாக்டாக இந்த 9:30 அந்த ரேஞ்சுக்கு நம்மளோட S1 வந்து ரீச் பண்ணும்போது, ஸ்பாட் இந்த S1 வந்து ரீச் பண்ணும்போது கிட்டத்தட்ட எல்லா புட்டோட ஸ்ட்ரைக்குங்களும் அவங்களோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை விட அதிகமாக ட்ரேட் ஆகிறான். எல்லாருமே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிறான். நாம் இந்த S1 அப்படின்றத என்ன பண்ணியிருக்க போகிறோம், ஏதோ ஒரு புட்டோட ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் இந்த S1 ஸ்ட்ரைக்கை எடுத்துருக்க போகிறோம். S1 லெவலில் ஒரு புட் அப்படின்றவன் க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிறான் அப்படின்னா ஸ்பாட் அப்போ என்ன நடக்கணும், பை டிஃபால்ட்டாக சான்ஸ் அப்படின்றது S1க்கு கீழே நிற்க தான் வாய்ப்பு. ஓகேங்களா? இந்த லாஜிக்கெல்லாம் கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த லாஜிக் நாம் ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. ஓகே, இப்போது நம்மளோட S2 அங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறான். அதுக்கு அடுத்து நல்ல ஒரு சைட்வேஸில் போய் திரும்பியும் நம்மளோட S1 மேலே வந்து ரிஜெக்ட் ஆகிறான். அங்கே ரிஜெக்ட் ஆனவன் திரும்பியும் நம்மளோட S2 அங்கவே சப்போர்ட், நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து திரும்பியும் மார்க்கெட் முடியும் போதும் நாம் கொடுத்துருந்த S1 அந்த ஏரியாவில் வந்து ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட்டை இப்போது அங்கவே தான் முடிச்சிருக்காங்க. நாம் இந்த லெவல்ஸை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது 24,650 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் டவுன் ட்ரெண்ட் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட நாம் கொடுத்துருந்த அந்த S2 அந்த லெவலே ஒரு நல்ல சப்போர்ட்டாக மாறிடுச்சு. நீயாடா இதை பண்ண அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா 650க்கு கீழே நிற்கும் போது நல்ல ஒரு டவுன் சைட் மூமெண்ட் அப்படி இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் அந்த விஷயத்தை நம்ம கொடுத்துருந்த S2 அவனே தாங்கி பிடிச்சிட்டான். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம்.
ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,787, 24,718, 24,581, 24,512. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. நம்ம லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஓப்பன், அதாவது நேற்றை ஓப்பன் பக்கத்தில் தான் நம்மளோட S1 அப்படின்றது, R1 அப்படின்றது இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. இது எல்லாமே ஒரு பியூர் கால்குலேஷன். அந்த கால்குலேஷன் என்ன அப்படின்னா வெறும்னே கால் புட்டோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ், அவ்வளோதான். வேறு எதையும் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர்றது கிடையாது. ஹை லோ வேறு என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஹை லோவை தாண்டி வேறு என்ன இருக்க போகுது, அது எதுவும் நம்ம வச்சு இந்த லெவல்ஸ் எடுக்கலை. வெறும்னே ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ். ஓகே, இதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் அப்படின்றது 24,700 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் கிடச்சிது அப்படின்னா தான் அப்சைட் போகிறதுக்கு உண்டான மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. எக்ஸாக்டாக நேற்று என்ன ஸ்ட்ரைக் இருந்ததோ அதே ஏரியா தான் இன்றைக்கும் இருக்குது. அதை தாண்டி டவுன் சைட் அப்படின்றது அதுவும் நேற்று சொல்லியிருந்த அதே லெவல் தான், 24,650. இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். நம்மளோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றதும் 24,649 அங்கே தான் இருக்குது. ஸோ க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கானா, க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே இருக்கானா அப்படின்றத பொறுத்தே ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நாளைக்கு நம்மளால் முடிவு பண்ணிக்க முடியும். ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் ப்ரைஸ் அப்படின்றது 90 ரூபா இருக்குது. இன்றைக்கி ஒரு 20 ரூபா அப்படின்ற அளவு டிகே ஆச்சு அப்படின்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டேக்கு நமக்கு ஆவரேஜாக 70 ரூபா இருக்கணும். அந்த ப்ரைஸ் சாதாரணமாகவே வந்துடும். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அது இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி ஒரு சைட்வேஸ்க்குள்ளே ஒரு ஹைட்டு லோ அப்படின்றதே ஒரு 100 பாயிண்ட்டும் கம்மியாகவே இன்றைக்கி நடந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். ஹீரோ ஜீரோ அப்படின்னு நாளைக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் அப்படின்றது இந்த ப்ரீமியத்தில் தான் நகரும். இதை தாண்டி ட்ரம்ப் இதை சொல்கிறாரு, மோடி அதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது நியூஸ் பேஸாக மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு நியூஸ் உங்களை வந்து சேருது அப்படின்னா அது தெரிஞ்ச கடைசியால் ஒரு ரீட்டைல் ட்ரேடராக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நியூஸை பேஸ் பண்ணி எதையுமே பண்ணாதீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க போகுது லைவ் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகுது, அவங்களுக்கு என்ன ஹை என்ன லோ, அவங்களோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ் என்ன, இது எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க போகுது. அதில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நாம் ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா ஒரு செல்லர் அங்கே தான் லாபமோ இல்லை நஷ்டமோ அடைய போகிறான். அவன் செல் பண்ண ப்ரைஸுக்கு கீழே மார்க்கெட் இருந்து ப்ரைஸ் போச்சு அப்படின்னா அவனுக்கு லாபம் வரப்போகுது. மேலே போச்சு அப்படின்னா நஷ்டம் வரப்போகுது. அவன் நஷ்டத்தை புக் பண்ணி வெளியே போகிறானா இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே போகிறானா, மொத்தத்தில் அவன் வெளியே போகிறானா இல்லையா, அவ்வளோ தான் உங்களுக்கு தேவை. ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ தான் உங்களுக்கு தேவை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சென்செக்ஸ், நேற்று சென்செக்ஸோட எக்ஸ்பைரி அப்படின்றது நடந்திருக்கு. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 80,700 இந்த புட்டோட ஸ்ட்ரைக்கில் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 80,800 இந்த காலோட ஸ்ட்ரைக்கில் அதிகப்படியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இது எதை மீன் பண்ணுது, அதிகப்படியாக இந்த ஸ்ட்ரைக்குங்களை செல் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போது கடைசியாக மார்க்கெட் முடிஞ்சிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா 80,710. இங்கே என்ன நடந்திருக்கும், 700 80,700 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்றுச்சு அப்படின்னாவே அந்த புட்டு அப்படின்ற ஸ்ட்ரைக் 0 ஆகிட போகுது. ஏன்னா அந்த புட்டு அப்படின்றவன் ஓடிஎம்மாக மாறிடுவான். மார்க்கெட் அந்த ப்ரைஸுக்கு மேலே முடியும் போது
அதே மாதிரி கால் என்ன நடக்க போகுது, 80,800 அதுக்கு கீழே முடிஞ்சுது அப்படின்னாவே அந்த ஸ்ட்ரைக்கும் ஓடிஎம்மாக மாறி அந்த ஸ்ட்ரைக்கும் ஜீரோவாக மாறிட போகுது. இந்த 2 ஸ்ட்ரைக் ஜீரோவாக மாறுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கை செல் பண்ணியிருந்த செல்லர் ஃபுல் ப்ராஃபிட்டை புக் பண்ண போகிறான். ஒரு செல்லருக்கு ஃபுல் ப்ராஃபிட் அப்படின்றது அந்த ஸ்ட்ரைக் ஜீரோவாக மாறுச்சு அப்படின்னா தான் கிடைக்கும். அந்த ஜீரோவாக மாறுறது எக்ஸ்பிரி டே அன்னைக்கு தான் நடக்க போகுது. ஓகேங்களா? இதை வெளிப்படையாக பார்க்காம ஒரு செல்லர் செல் பண்ணனால மார்க்கெட் இங்கே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னமும் நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சிக்கல அப்படின்றது தான் மீனிங். மார்க்கெட்டில் இருக்க எல்லாருமே அப்படி தான் ஒரு ரீட்டைல் ட்ரேடரை குழப்பி வச்சுருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டில் ரீட்டைல் ட்ரேடர் அப்படின்றவன் 95%க்கும் மேலே லாஸ் பண்ணிகிட்ருக்கான். 95%க்கு மேலே இருக்கிற பீப்புள் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை எப்படி பார்க்கணும் அப்படின்றதே தெரியாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ மார்க்கெட் ஒரு புட் செல்லர் 80,700 அந்த ஸ்ட்ரைக்கை அதிகப்படியாக செல் பண்ணனால மார்க்கெட் 710ல் அந்த 700 அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே போய் முடிஞ்சு அந்த புட்டோட ஸ்ட்ரைக் ஓடிஎம்மாக மாறுச்சா, இல்லை அந்த ஸ்ட்ரைக்கு ஓடிஎம்மாக மாறும் அப்படின்றது தெரிஞ்ச இடத்துல ஒரு புட் செல்லர் அவன் பொசிஷனை க்ரியேட் பண்ணானா, இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை எப்படி பார்க்கறது அப்படின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா தான் மார்க்கெட்டை எப்படி நாம் பார்க்கணும், ஒரு செல்லருக்கு இங்கே என்னெல்லாம் ப்ராபபிலிட்டி இருக்குது, அவன் என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு, அவன் எங்கே என்ன பண்ணுவான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் செயின் அல்காரிதத்தில் கிரியேட் பண்ணியாச்சு. இங்கே ஒருத்தர் பை பண்ணுறனாலையோ இல்லை செல் பண்ணிகிட்டு இருக்கனாலையோ ஒரு ஸ்ட்ரைக்கில் ப்ரைஸ் அப்படின்றது ஏறுறது இறங்குறது அப்படின்றது நடக்கிறது கிடையாது. இது ஒரு ஃபார்முலாவாக மேக் பண்ணது. அந்த ஃபார்முலா எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நீங்கள் ரிவர்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதை பண்ணிங்கன்னா தான் இந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். அந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ இதில் செல்லர் எந்த இடத்துல எந்த மாதிரியான வேலைகள் பார்ப்பான் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பையர் எங்கே என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த உங்களால் தெளிவாக எடுத்துக்க முடியும். இதெல்லாமே கண்டிப்பாக டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸ். இதை நீங்கள் சும்மா உட்காந்து ஒரே நாளில் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியவே முடியாது. இதை நீங்களே சுயமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 1 வருடமாவது தேவைப்படும். அதுவும் இந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த அல்காரிதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நீங்கள் அல்காரிதத்தை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கணக்கை மட்டுமே யூஸ் பண்ணி ஆப்ஷன் செயினை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் 1 வருஷத்துலையாவது இந்த ஆப்ஷன் செயின் எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இல்லை அப்படின்னா செல்லர் இதை பண்ணிட்டான் அதனால் இது நடந்தது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு பையராக உங்களால் ப்ராஃபிட் ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகவே முடியாது. இதனால தான் இந்த விஷயம் தெரியாதனால தான் 95% பீப்புள் லாஸ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கணும். ஸோ ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்க்க பாருங்கள். இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும். அப்படின்றனால உங்களோட டைமை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இந்த கோர்ஸை எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்றது தான் நம்மளோட ஃபுல் கோர்ஸு. அது பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம திரும்பவும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் கிடையாது. இதை மட்டுமே நம்பி யாரும் ட்ரேட் அப்படின்றத எடுக்க வேண்டாம். நம்மக்கிட்ட ஃபுல் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கே நாம் அதை தான் சொல்லுவோம். ஸ்பாட் அப்படின்றது லெவல்ஸ் எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு தான். ப்ரீமியத்தில் தான் அந்த ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற நாம் சொல்கிற வார்த்தைகள் இருக்கா இல்லையா, ப்ரீமியம் சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்றத ப்ரீமியத்தில் ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான். வெறும்னே ஸ்பாட் இந்த ஏரியாவுக்கு வந்துருச்சு அடுத்து இதுதான் நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட காசு கொடுத்து படிக்கிறவங்களுக்கே இந்த லெவல்ஸ் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரீயாக சேனலில் பார்க்குறவங்களுக்கும் அதுதான் ஃப்ரீ அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்களோட நேரத்தையும்
இன்டர்நெட் பேக்கையும் டேட்டாவையும் செலவு பண்ணி தான் பார்க்குறீங்க. ஸோ இதை மட்டுமே எடுத்து நீங்களும் ட்ரேட் அப்படின்ற இடத்துக்கு போயிடாதீங்க. ஓகேங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.